இன்றைக்கோட விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து சென்னை போக போகிறோம். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் காரில் போய் கண்டினியூ பண்ணுறேன். காரில் வந்தாச்சு. இப்போ நாமக்கல் வந்திருக்கோம். இன்னும் இப்போது கொஞ்ச நேரம் போய் என்னாச்சும் முக்கியமான பிளேஸ் இருந்துச்சுன்னா திரும்பி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வந்திருக்கோம். ஆத்தூரில் வந்துட்டோம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. அப்புறம் கேமரா அந்த சைடு திருப்பி காட்டுறேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் உளுந்தூர்பேட்டை போயிடுவோம். அப்புறம் கிளைமேட்டில் அங்கே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை வர மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. மழையும் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் சன்னியாகவும் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு உளுந்தூர்பேட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திருச்சி ஹைவே ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருச்சி ஹைவேல தான் போவோம். அப்போ தான் உளுந்தூர்பேட்டையும் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுறேன். என்ன ரெஸ்டாரண்ட் என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் சொன்னது அந்த சேலம் பைபாஸ்லேருந்து திருச்சி பைபாஸ் போகிற இதுக்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டோல் வரும். அங்கே வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நிக்கா பிரியாணின்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ விழுப்புரம் வந்துட்டோம். சரி மழையாக இருக்குது. முக்கால்வாசி எல்லாமே ஃபாக் ஆயிடுச்சு. ஃபுல்லி ரொம்ப மழை பெய்யுது. இங்கே எப்படி இருக்குன்னா சென்னையில் எப்படி இருக்கோ. இன்னும் சென்னை வந்து மேலேயே போட்டிருக்கு 172 கிலோமீட்ரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மழை பயங்கரமாக அடிக்குது. நீங்களே பார்த்தாவே தெரியும். பாருங்கள், ரோடே ஒழுங்காக தெரியல. ரொம்ப ஃபாகாக மழை பெய்யுது. காய்ஸ், விழுப்புரத்தை தாண்டினோடனே மழையே இல்லை. இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸ் போடுது. ஆனால் விழுப்புரத்தில் சரியான மழை. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது. ரோடு பார்த்தாவே தெரியும், ட்ரையாக இருக்குது. இனிமேல் தான் இந்த இடத்துக்கு வரும். ஆமாம், அந்த சைடில் சரி மழை. ஆனால் இந்த சைடு கொஞ்சோண்டு தான் மழை இருக்குது. காய்ஸ், நம்ம லாஸ்ட் டோல் வந்தாச்சு. செங்கல்பட்டு டோல் வந்தாச்சு. இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸில் நம்ம வந்து வண்டலூர் போயிடுவோம். அப்புறம் வண்டலூரில் போயிட்டு இல்லை கூடுவாஞ்சேரியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம வந்து கிளாம்பாக்கம் வந்தாச்சு. கூடுவாஞ்சேரியை தாண்டி வண்டலூர்கிட்டே வந்தாச்சு. டிராஃபிக் வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி நல்லாயிருக்கு. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறையா பிளேஸும் இருக்குது. இப்போ வண்டலூர் வந்தாச்சு. வண்டலூர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இது வந்து வண்டலூர் பிரிட்ஜ். மேலே ஏறினோம்னா தாம்பரம் போயிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ வரும். அதே மாதிரி கிரசன்ட் காலேஜும் வரும்.